சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் புதுச்சேரி மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை காரணமாக அடிக்கடி மின்தடை ஏற்படும் நிலையில் அதை சரி செய்யும் ஊழியர்கள் பணிசுமை காரணமாக விபத்துகளை சந்திக்க நேரிடுகிறது. இதனால் அவர்கள் உளைச்சலுக்கு உள்ளாகி வருகிறார்கள். அவர்கள் குடும்பத்தார் கவலை அடைகின்றனர் என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மின்துறையில் பொறியாளர்கள், இஇ, ஏஇ, ஜேஇ மற்றும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட 750க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளது. தற்போது பணியில் உள்ள 50% பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 50 வயதை கடந்த நிலையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதிக பணி சுமை காரணமாக உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றனர். கடந்த வாரம் முத்திரையர்பாளையம் O&Mஐ சேர்ந்த 2 மின்துறை ஊழியர்கள் மின் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உயிர் பிழைக்க மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் தனியாரில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஊழியரின் மருத்துவ செலவை இந்த அரசு ஏற்கவில்லை என்று தெரிகிறது. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்குள் 24ஆம் தேதியன்று சாரம் என்டி மஹால் O&Mஐ சேர்ந்த மின்துறை ஊழியர் மின் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படி மின்துறை ஊழியர்கள் மின் விபத்துக்கு உள்ளாகி வருவது அடிக்கடி நிகழும் சம்பவமாக மாறி வருகிறது. ஆகவே அனுபவமிக்க மின்துறை ஊழியர்கள் உள்ள இந்த நேரத்திலேயே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதன் மூலம் புதிதாக நியமிக்கப்படும் ஊழியர்கள் அனுபவமிக்க ஊழியர்களுடன் பயிற்சி பெற்றால்தான் பணிகளை சிறப்பாக செய்ய முடியும். ஆகையால் மின்துறையில் காலியாக உள்ள சுமார் 180 கட்டுமான உதவியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் உள்ளிட்ட 750 காலி பணியிடங்களை பூர்த்தி செய்து ஆட்கள் பற்றாக்குறையை உடனே போக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.